ரெடி பேசலாமா சார்? நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே ரியாலிட்டி தான். படிச்சு முடிச்சோடனே மாஸ்டர்ஸ் பண்ண இல்லைன்னா அப்புறம் திருப்பி மாஸ்டர்ஸே பண்ண முடியாது. இப்போ வேலைக்கு போயிட்டேன்னா திருப்பி மாஸ்டர்ஸே பண்ண முடியாது. இங்கெல்லாம் வரதே கஷ்டம். அப்புறம் திருப்பி எல்லாம் எப்படி சொல்றது, அந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த படத்துல எல்லாம் ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த படத்துல வரதெல்லாம் ஓலே அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்டுருவோம். இப்போதான் அரசன் டீசர் பார்த்துருந்தேன், அந்த மூட்லேயே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா நான் வரவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் அதுதான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது மொத்தமாக பேக் பண்ணிட்டு கிளம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் முடிச்சாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து சொன்னாங்க போல் இவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போல். ஸோ அதால் மாஸ்டர்ஸ் போடலாம், அதுவும் ஜெர்மனியில் போடலாம், அப்படியே யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் செட் ஆகலை, ஃப்ரெண்ட்ஸு செட் ஆகலைலாம் கிளம்புவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா தெரியும். நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானே என் வீட்டில் 24/7 தனியாக தான் இருப்பேன். எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, ஒரு ரூம் உள்ளே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா கிரவுண்ட் ரியாலிட்டியே வேற. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸாகவே பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹியூமன் பீயிங்கோட அட்டாச்சாக இருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா மென்னாக இருக்கலாம், விமனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம்ல. ஸோ அதை வந்து இங்கே பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக இருப்ப அங்கே இருக்கிற சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வீட்டில் பேசுவீங்க, இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவீங்க, அட்லீஸ்ட் ஒரு கால் மூலியமாச்சும் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே வந்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைம் டைலேஷன் வேறையா இருக்கும், அவங்களுக்கு சில ஒர்க்ஸா இருக்கும். இப்போ ஒரு சேம் டைம்ல நீங்க பண்றதெல்லாம் வேற டைம் லைன்ல பண்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற ஒரு சில விஷயம் தான். இப்போ நான்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 7:30 மணிக்கு மேல அங்க வந்து ஒரு 12 மணி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமா நான் நினைச்சாலும் யாருக்கும் கால் பண்ண முடியாது. 12 மணி ஆச்சு, யாருக்கு கால் பண்ணி நான் பேச முடியும்? ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் இருக்கிறதால அவங்க ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிட்டு அவங்க வீட்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு காசு போனா கூட பரவாயில்ல, நீ வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிகிரி அலைன் ஆகலை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் செட் ஆகாதால ப்ரொஃபஸர் கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக வந்து நான் வந்துட்டு பேச்சுலர்ஸ் முடிச்சோடனே மாஸ்டர்ஸ் போடாதீங்கன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலாக நான் வந்து ஐடிக்கு சொல்கிறேன். அதனால் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றிலாம் பேச முடியாது. ஏன்னா ஒரு சில டிகிரிஸ் எல்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் பண்ணணும். ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனாங்கன்னா அது அவங்களுக்கு டைவர்ட் ஆகிடும். பட் ஐடின்னு வரப்போ எனக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். ஸோ இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் எல்லாம் இவங்க அவ்வளோவா பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ரைவேட் சைட்லலாம் போயிட்டீங்கன்னா ஒரு 6-7 வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலேஜ் கழிச்சிடும். வர முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. உங்ககிட்ட காசு இருக்குதா, தாராளமாக வரலாம். லோன் வந்து உங்கள் பேரில் தானே போட போறீங்க. ஐ மீன் லைக் ஆஃபர் லெட்டர் காட்டினீங்கன்னா நிறைய நான் பேங்கிங் செக்டர்ஸ் இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆஃபர் லெட்டர் போட்டிருக்கோ அது வந்துட்டு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. திருப்பி வந்து நீங்கள் தான் கட்ட போறீங்க. ஐ மீன் லைக் நீங்கள் சாலிடாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக அதை கிளியர் பண்ணிட்டு போயிட முடியும். ஸோ இவங்க எதுக்கு இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குற பேக்கேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலும் கொஞ்சம் ஹையராக இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரியராக சில நாலேஜஸ் எல்லாம் தேவை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்னு தெரியல. அதெல்லாம் நான் வந்துட்டு விளாகா போடுறேன். ஐ மீன் லைக் ஒரு 500 இன்டர்வியூ அட்டன் பண்ண அப்புறமா எனக்கு இந்த ஜாப் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி. நான் வந்து ஃபுல் டைம் ஜாபை பற்றி சொல்கிறேன். பார்ட் டைம்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1-2 ரவுண்ட் தான். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அது கிடைக்கிறதே முதல்ல கஷ்டம். அதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்களாம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு நான் உட்காந்து தனியாக ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. நீ டேரெக்டாக வந்தீங்கன்னா நீ பாட்டுன்னு வேலையை பண்ணு. ஐ மீன் லைக் உனக்கு அசைன் பண்ண ஒர்க்கை நீ பண்ணி முடிச்சுட்டு எனக்கு சப்மிட் பண்ணிடு அப்படின்னு போறாங்க. இப்போ இதுவே வந்துட்டு உனக்கு எதுவுமே தெரியலன்னா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மாசம் 2 மாசம் வந்து உன் மேலே இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணணும், இது எனக்கு இப்படி சப்மிட் பண்ணணும், இந்த ரிப்போர்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தலைவலி மிச்சமாகும். ஸோ அதால வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்டை மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஸோ அதால தான் சொல்றேன், பேச்சுலர்ஸை முடிங்க, ஐடி டிகிரி தாண்டா கண்டிப்பாக எதனா ஒரு ஸ்டார்ட் அப்ல போய் கூட சேருங்களேன். ஏன்னா நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவை. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஃபீல்டை பற்றின நிறைய நாலேஜ் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒரு மாஸ்டர்ஸில் இப்போ நம்ம மாஸ்டர்ஸ் வந்து முக்கியமாக எதுக்கு பண்ணுறோம்? நான் வந்து படித்த டிகிரி வந்து எனக்கு வேல்யூவாக இல்லை, ஏன் சினாரியோவில் சொல்கிறேன், நான் படித்த டிகிரி வந்து எனக்கு வேல்யூவாக இல்லை. ஸோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வேல்யூவாக இருக்குன்னா அந்த மாதிரியான ஒரு டிகிரி சூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்துட்டு இதை சூஸ் பண்ணேன். பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டெகிரேட்டட் கோர்ஸ்ன்றதால ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு மேக்ஸ் தான் வருது. ஸோ ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேட்ரிக்ஸ் வச்சு ப்ராபபிலிட்டி வச்சு அப்புறம் போக அவங்க வந்து கோர் கான்செப்ட்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏஎம்எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீ எப்படி இன்புட் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது.
இருந்தாலும் கொஞ்சம் மேக்ஸ்னா கொஞ்சம் கடுப்பா இருக்கும்ல. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் 3 hour 4 hourன்னு போகும். லைக் ஒரு ரூம்ல விட்டு கது சாத்தி விட்டுருவாங்க. நீங்க பிடிக்கலாம் ஏஞ்சி போலாம், பட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு மிஸ் ஆச்சுன்னா கூட எக்ஸாம்ல வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. அதெல்லாம் வேற இருக்கு. லைக் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பாயிண்ட் வந்து நீங்க அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆன்சர் வேணும்னு சொல்லிட்டு நடத்துறப்பெல்லாம் குவிஸ் மாதிரி வைப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான ஆன்சர்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆன்சர் ஷேர் பண்றாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது. ஸோ நீங்க அதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சீங்கனாலே நீங்க ஈஸியா வந்து இங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் தான் கான்செப்ட். ஸோ அதால நீங்க வந்து கிளாஸும் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இல்லாம நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேக்கப் அமௌண்ட்டே இல்லாமல் வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு சில அமௌண்ட்டை வந்து அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 30,000 ரூபாய் கூட நீங்கள் சேவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து அது உங்களுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது 100 euro இங்கே கன்வெர்ட் பண்ணுறப்போ. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தோடைய கிராசரி எக்ஸ்பென்ஸே எனக்கு அவ்வளோதான் ஆகுது. ஸோ அதை வந்துட்டு உங்களால் சேவ் பண்ண முடியும். ஒரு நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட் தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லோனை வந்து கம்மி பண்ண முடியும். நான் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சீனியர் இருக்காருன்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அவர் தாங்க பர்ஃபெக்ட் ஆள் இந்த மாஸ்டர்ஸ் போட்டதுல. நான் அது வரைக்கும் பார்த்தவங்களே மற்ற எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து எப்படி சொல்றது, எனக்கு வந்து வேற டிகிரியே கிடைக்கல, எனக்கு வேற சான்ஸே இல்லை, நான் வந்து இங்கே ஆசைப்பட்டேன், நான் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிகிரி கிடைச்சது, அந்த டிகிரிக்கு வந்துட்டேன். இப்போ எனக்கு அந்த டிகிரியும் பிடிக்கல, திருப்பி என்னால் போக முடியல, திருப்பி போகலான்னு பார்த்தா லோன் இருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சொல்லலாம் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சீனியராக இருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் பக்காவா ஏஎம்எல் இன்ஜினியர். அதுவும் சும்மா பேக்கேஜ் எல்லாம் இல்லை, ஒரு மாதிரி பயங்கரமான பேக்கேஜ் தான். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒர்க் ப்ரெஷர் வந்து தாங்க முடியல. ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு என்ன சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற கண்ட்ரி ஸ்விட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அவருடைய 3rd இயர்லேருந்தே ட்ரை பண்ணியிருக்காரு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து இங்கே வந்து தான் கண்டுபிடிச்சாரு. உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மாஸ்டர்ஸ் பண்ணலாம் இஷ்டம் இல்லை, நான் வந்து ஜாப் கிடைச்சாலே போதும் அப்படின்னா நீங்கள் ஜெர்மன் பண்ணாலே போதும். லைக் நீங்கள் ஜெர்மன் வந்துட்டு இங்கே ரொம்ப இதுவாக கேட்பாங்க. லைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஊரில் வந்து A1 A2 முடியுங்க, அந்த லெவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் பேசிக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு VFHன்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த B1 B2 பண்ணீங்கன்னு வைங்களேன், ஐ மீன் B1லே B1.1 இருக்கும், B1.1 இருக்கும். அப்புறம் B2லே வந்துட்டு பார்த்தீங்கன்னா B2.1 இருக்கும், B2.1 இருக்கும். நீங்கள் ஒரு A1 லெவல் வரைக்கும் அங்கே முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா கூட இங்கே வந்து ஒரு 6 மாசம் வந்துட்டு நீங்க இந்த கோர்ஸ் ஐ மீன் லைக் இது 1 மாசம் 2 மாசம் தான் போகும் இந்த கோர்ஸ் எல்லாம், இந்த 0.1 ஸோ அதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா உங்க கூட சேர்ந்து எல்லாருமே கத்துப்பாங்க. ஸோ இங்க வந்து முக்காவாசி நீங்க வந்துட்டு ஆன்லைன் சூஸ் பண்ணாதீங்க, ஆஃப்லைன் சூஸ் பண்ணுங்க. ஸோ அது மூலயமா வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியா பேச ஆரம்பிச்சிட முடியும். இப்போ நானே அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ மீன் லைக் எனக்கு இப்போ இந்த டைம் ஷெடியூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் போய் சேரணும். நானும் சுத்தமா ஜெர்மனியே கத்துக்கல. இப்போ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான ஒரு பேக்லாஷா இருக்கு. ஸோ வரீங்கன்னா ஒரு நல்ல ஜெர்மன் லெவல் கற்று வச்சுட்டு போங்க. உங்களுக்கு எழுத படிக்கிறது வந்து ஒரு பேசிக்காக தெரியும்னா அதை வச்சு இது பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு A1 லெவலுக்கு எனக்கு பேசிக்ஸ் தெரியுங்க. நான் எல்லாமே ஃபுல்லாக யூடியூப் பார்த்தே கற்றுக்கிட்டேன். நான் ஐ மீன் லைக் நான் சும்மா இருக்க டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்கே எனக்கு எப்படியும் தெரியும். ஐ மீன் லைக் நம்ம இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்மன் லெவல் மேட்ச் ஆகாதுன்னு நினச்சேன். அது வந்து நான் பண்ண ஒரு தப்பும் கூட. ஐ மீன் லைக் அந்த ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலே இங்கே வேலிட் தான். ஐ மீன் லைக் இப்போ இங்கே A1.1 A1.2 இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நான் ஈஸியாக ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். ஐ மீன் லைக் அந்த VFH கோர்ஸ்க்கெல்லாம் போனேன்னா இப்போ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க, ஹலோ குட்டன் மார்கன் குட்டன் ஆபட்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். தெரிஞ்சாலும் இப்போ நான் திருப்பி அதை கற்றுக்கணும். ஸோ அதால ஐடி ஃபீல்டுன்னு வரப்போ இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு உங்களால ஈஸியாவே வரலாம். USA மாதிரியான சிச்சுவேஷன்லாம் வராதிங்க. சாலிடா சொல்றேன், உங்களுக்கு ஜெர்மன் தெரிஞ்சுனாலே போதும். இங்க கவர்மெண்ட்டே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் போட்டு தான் இங்க வேலை கிடைக்கணும்லாம் இல்லை. நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்ணீங்கனாலே போதும். நிறைய பேர் ஜாப் சீக்கர் விசால வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்களே 6 மாசத்துல வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்கான கைடன்ஸ் எல்லாம் நான் அவங்க கிட்ட கேட்டு நான் அப்புறமா சொல்றேன். ஜாப் சீக்கர் விசாக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம், அதுக்கும் வந்து பிளாக் அமௌண்ட் காட்டணும். அப்புறம் அந்த எந்த கம்பெனில வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் காட்டணும் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். ஸோ நீங்க வந்துட்டு எப்படின்னா நான் ஜெர்மனி வந்து பார்த்தே ஆகணும்னா ஒன்றும் பண்ணாதீங்க, செங்கன் விசா போடுங்க. 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா யூரோப் ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம் ஜாலியா. அது வந்துட்டு கொஞ்சம் ப்ராசஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். நீங்க ஏன் ஜெர்மனி மட்டும் சூஸ் பண்றீங்க? எவ்வளவு கண்ட்ரிஸ் இருக்கு. இட்டாலி இருக்கு,
இருக்கு, அப்புறம் இந்த சைடு பாரிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் கூட நீங்க பாருங்க, எது உங்களுக்கு ஆப்டா இருக்கோ அந்த மாதிரி இது பண்ணுங்க. அட்லீஸ்ட் அந்த இடத்த பத்தின அந்த இடத்துல இருக்கவங்க கிட்ட கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து என்னன்னு கேளுங்க, அங்க வந்துட்டு என்ன முக்கியம் அப்படின்றதெல்லாம் கேட்டு வைங்க. லிங்க்டினை வந்து பயங்கரமா யூஸ் பண்ணுங்க. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் வெப்பன். சீரியஸா சொல்லணும்னா நான் அதை வச்சுதான் நிறைய விஷயத்த பண்ணேன். அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ இதெல்லாம் தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அவசரப்பட்டு பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிகிரியை முடிங்க, ஒரு நல்ல கம்பெனில போய் சேருங்க, அட்லீஸ்ட் ஸ்டார்ட் அப்லனா போய் சேருங்க. லைக் கஷ்டம் தான், 1 வருஷம் வரைக்கும் கழிச்சு கிடைக்கும், 1.5 வருஷம் கழிச்சு கிடைக்கும். என் ஃப்ரெண்ட் எல்லாம் இன்னுமே தேடிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிடும். ஸோ ஃபைனலா என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, நல்ல பேச்சுலர்ஸ் முடிங்க, அதுவே வந்து போதுமானதான். லைக் எனக்கு நான் வந்து சொல்றேனே, இப்போ பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நான் படித்தேன், அதுக்கு வந்து மாஸ்டர்ஸே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு வெல் எஜுகேட்டட் ப்ரொஃபஸர் கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னாரு, இதுவே போதும்பா, நீ வந்து ஜாப் சீக்கர் விசாலே வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் தான் வந்து சொன்னேன், இல்ல எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கரியர் பிரேக் தேவை, அதால நான் மாஸ்டர்ஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்றப்போ ஓகே நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் சினாரியோஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இது பண்ணுங்க. பேச்சுலர்ஸை முடிங்க, எதனா ஒரு கம்பெனியில போய் வேலை செய்யுங்க, ஒரு 2 வருஷம் வேலை செய்யுங்க. நிறைய கம்பெனியில வந்து பாண்டாவே போடுவாங்க. ஸோ அதை முடிங்க. முடிச்ச அப்புறமா ஒரு ஜாப் ஷிஃப்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது செட் ஆகுதான்னு பாருங்க. நீங்க எடுத்த ஃபீல்டு வந்து ஒரு மேக்ஸிமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிரும். லைக் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் கிடைப்பாங்கல்ல, அந்த இதுவும் சொல்ல, நீங்க பண்ற ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியலாவே பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்க. இல்ல பிடிக்கல, வேற எந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கோ அது ரிலேட்டடா மாஸ்டர்ஸ் போடுங்க அப்படின்றத தான் நான் தெளிவா சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ நம்ம பேச்சுலர்ஸ் முடிச்ச உடனே இப்போ நமக்கு எந்த கிரெடிட்ல வந்து எந்த டிகிரி கிடைக்குதோ அதை தான் சூஸ் பண்ணுவோம். இப்போ அதுவே வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ நான் அது ரிலேட்டடா ப்ரொசீட் பண்றப்போ என்னால ஈஸியா வந்து கிராக் பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இங்க வேல்யூவே. சீரியஸா சொல்லணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அவங்க வந்து ரெசியூம்ல வந்து என்னதான் ஏடிஎஸ் வச்சு அது ஃபில்டர் அவுட் பண்ணாலுமே ஒரு கேண்டிடேட் வந்து எக்ஸ்பீரியன்ஸோட இருந்து மற்ற எல்லாருமே ஃப்ரெஷ்ஷரா இருந்தாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டை மட்டும் தான் எடுக்கிறாங்க. அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 வருஷம் எல்லாம் இல்ல, 2 வருஷம் 3 வருஷம் தான். 2 வருஷம் இருந்தீங்கன்னா சாலிடா வந்துடலாம். ஸோ அதை தான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்கு, நிறைய மிஸ்டேக்காக தான் போச்சு. ஸோ அதெல்லாம் தான் சொல்லணும்னு நினச்சேன். அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். சப்போஸ் யாருன்னா ப்ராசஸ் பண்ணி இப்போ திருப்பி அடுத்து ட்ரை பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா, அது இருந்தாலே போதும். நீங்கள் வந்துட்டு ஐஎல்ஸ் மட்டும் தான் திருப்பி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்து நல்ல ஒரு ஜாபுக்கு போயிட்டு அப்புறமா இது பண்ணுங்க. எப்படி நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டீங்க, நிறைய பேர் இந்த வீடியோவே பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு நாள் யாருன்னா தேடுறப்போ யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ யூஸ் ஆச்சுனாலும் ஐம் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதுதான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். அதாவது தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வேற என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் நான் போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க. லைக் இந்த சிச்சுவேஷனை பற்றி சொல்லுங்க, இல்லை அந்த சிச்சுவேஷனை பற்றி சொல்லுங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் டிஎம்ல ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். சப்போஸ் அது பெரிய இதுவாக இருந்துச்சுன்னா வீடியோவே மேக் பண்ணுறேன். ஸோ அதுதான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். அதாவது அந்த ஒரு வீடியோ. ஸோ இதே 4 வாட்டி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 2 ஆல்சர் இந்த வீடியோ.